தெரியல. ஒருத்தி அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு போனா 5 வருஷம் கழிச்சு எவனையோ இழுத்துட்டு வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. சரி, அப்படியாச்சு கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. அவனை கூட்டிட்டு வந்து இங்க நடு வீட்டுல வச்சுக்கிட்டு அவ இன்னொரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன் பின்னாடி இந்த அபி சுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னன்னு சொல்லு. எனக்கு இந்த வீட்ல நடக்கிறது ஒண்ணுமே புரியலங்க. உங்க தங்கச்சிங்க 2 பேரும் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. நான் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன். ஆனா அவங்க நான் யாருங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் என்ன கதைங்க? இங்க பாரு, எல்லாமே எனக்கு தெரியும். ஏற்கனவே மித்ரா ரொம்ப அப்செட்ல இருக்கா. ஆதி விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நீ வேற ஏதாவது புதுசா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, நான் கிளப்புறதா இப்ப உங்களுக்கு புதுசா தெரியுது. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. என்கிட்ட எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. நீங்களும் உங்க தங்கச்சியும் இதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. சரி, வந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அந்த ஆதிக்கும் பாரதி குடும்பத்துக்கும் இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கான்? அது மட்டும் இல்லாம அபி போற போக்கே கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவ அந்த மனப்பையன் கூட சுத்திட்டு திரியறா. இங்க பாரு, எல்லாத்தையும் தப்பாவே பார்க்காத. நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மித்ரா நேத்துல இருந்து சாப்பிடவே வரல. அந்த ஆதி எங்க போனானோ தெரியல. அவன் பாட்டுக்கு யாரையுமே கண்டுக்காம யாரோ ஒரு குழந்தைக்கு அப்பாவா நடிக்கிறான். இவள போன்னு விட்டுட்டு போயிட்டான். முதல்ல உங்க தங்கச்சி கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. பேசுறேன்னு சொல்றான்ல, விடு. மித்ரா, மித்ரா, இங்க வா. சொல்லுண்ணா. அண்ணி நீ சாப்பிடலன்னு சொல்றா, என்னாச்சு? ஆமாண்ணா, எனக்கு பசிக்கல, எதுவும் வேண்டாம். இங்க பாரு மித்ரா, முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. காலையில போன் அடிச்சேன், எடுக்கல. ஒழுங்கா பேசவும் மாட்டேங்கிற. என்ன விஷயம்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் தனியா விடு ப்ளீஸ். என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நீ ஏன் டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு எனக்கு புரியுது. நீங்க டிஸ்டர்பா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லுங்க. ஏய், சும்மா இருக்கியா? என்னால ஆதி அங்க விட்டுட்டு இருக்க முடியலண்ணா. அவன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டான். கால் பண்ணி கேட்டாலும் சரியா பேச மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஓஹோ, இது வேற நடக்குதா?